100 கருத்துக்கள் முற்றுகிறது என்ற அந்த 100 மலர்கள் பற்றி புத்தக அரங்க விழா இன்றைக்கு 32வது முறையாக நடைபெறுகின்றது. முதற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த பொது நிகழ்வுக்காக வழங்கியமைக்காக முதற்கண் நன்றியுடனும் உங்களை வரவேற்று பொறுமை காத்தமைக்கு இன்னும் பொறுமை காக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு வணக்கம் சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். இந்த புத்தக அரங்கம்னா ஒவ்வொரு தடவையும் வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 3 தினங்கள் நடைபெறும். 3 நாட்களும் புத்தக கண்காட்சி இடம்பெறும். 2 நாட்கள் புத்தக அறிமுகங்கள், அதைத் தொடர்ந்து நாடகங்கள் இடம்பெறும். இந்த முறை நாடகங்கள் இடம்பெறவில்லை. ஏனென்றால் எங்கள் நாட்டில் இந்த சூழல் அவ்வளவு பரிட்சையும் இல்லாத காரணத்தாலும் எங்களுடைய நண்பர்கள் எடுத்த முயற்சியின் போதாமை காரணமாகவும் அதை வெற்றிகரமாக நடத்த இயலாமைக்காக முதற்கண் உங்களிடம் எனது மன வருத்தத்தை தெரிவிக்கிறேன். இந்த கணேசவேல் யார்? இவருடைய மருகர் சுந்தரமூர்த்தி சுரேஷ்குமார் அவர்கள் இந்த நூலை அக்கறையுடன் 50 வருடங்களாக மேலாக யாழ்ப்பாணத்திலிருந்து கவிதைகள் எழுதி தன்னுடைய காலத்தை அந்த கவித்துவத்துடன் நடாத்தி சென்ற கணேசவேல் அவர்களுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த நூல் தட்டித்தவரைத்தான் வெளிவந்திருக்கிறது. ஏனென்றால் அவருடைய துணைவியார் இந்த வருடம் சித்திரை மாதம் அவர்கள் தவறிவிட்டார்கள். தனது துணைவியாரின் நினைவாக 1 மாத நினைவாக தவிர்க்க முடியாமல் உலகையெல்லாம் தேடி தடவி எடுத்து பொறுமை காத்து தனது 83வது வயதிலே கணேசவேல் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்த இந்த நூலை வழங்கியிருக்கிறார்கள். இவரை நான் அறிய முதலே இவருடைய கவிதைகளில் எங்களுக்கு பரிச்சயம் இருக்கிறது. விடுதலை தேசிய வெகுஜன இந்த தமிழ் போராளிகள் வெலிங்டன் சுவரிலே எல்லாம் யாழ்ப்பாண சுவர்களிலே எழுதினது எனக்கு ஞாபகம் வர. ஆற்றல் மிகு கரங்களிலே ஆயுதங்கள் இயங்குவதே மாற்றத்துக்கான வழி, மாற்று வழி ஏதுமில்லை. இந்த வரிகள் அச்சுட்டாக யாழ்ப்பாண மக்களின், யாழ்ப்பாண போராளிகளின், தமிழ் போராளிகளின் நெஞ்சில் ஒரு உரமாக பதிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் கண்டத்திறப்பு காலையறி மறுமலர்ச்சி மன்றத்தினர் காகிதப்புலிய கடதாசி புலிகள் என்று பேப்பர் காய்கள் என்ற மாவோவினுடைய அந்த சுலகத்தின் அடிப்படையில் ஒரு நாடகத்தை, நவீன நாடகத்தை, யாழ்ப்பாணத்தில் அப்பொழுது நவீன நாடகங்கள் வரவில்லை, 1974ஆம் ஆண்டு காகிதப்புலிகள் நாடகத்தை கிராமமாக 80 தகவல்களுக்கு மேல் வெளியேற்றினோம். அதனுடைய அது துறை யாழ்ப்பாணம் முழுக்க கிராமங்களை நடைபெற்றோம். அதிலே இறுதியாக திரை மூடும் அந்த நேரத்தில் தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆற்றல் ஊற்று கருங்களிலே ஆயுதங்களே துவதே, ஆற்றல் ஊற்று கருங்களிலே ஆயுதங்களே துவதே, மாற்றத்துக்கு ஆன வழி, மாற்றத்துக்கு ஆன வழி, மாற்று வழி ஏதும் இல்லை, ஆற்றல் கருங்கள்
நாடகத்தை நானும் அவர்கள் இணைந்து நடித்தமையால் அதை உணர்வுபூர்வமாக அவருடைய கவிதை எங்கள் நெஞ்சில் இன்றைக்கும் நிறைந்திருக்கின்றது. உண்மையில் அன்றைக்கு பாராளுமன்றம் என்பது கள்ள புகை என்பது என்னுடைய பெருத்த சுலோகமாக இருந்தது. பாராளுமன்றம் என்பது நிலப்பிரபுத்துவ வர்க்கம் அல்லது ஆளும் வர்க்கம் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பது என்ன முறை என்று இன்னொரு கவிஞர் பாடினார். எனவே அந்த ஆண்ட சேர சூழ பாண்டியர்களின் வாரிசுகளாக ஆளுவதில் அக்கறை பெற்றவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றினார்கள். அங்கே தொழிலாளர் விவசாயிகளுக்கு இடமில்லை. ஒரு முறை கோப்பாய் தொகுதியிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளர் பொட்டிகரவோருக்கு வாக்குகள் அதிகரித்து கொண்டது. அப்போது தமிழ் தலைவர்கள் சொன்னார்கள், அது வெங்காயத்தின் வாக்குகள். விவசாயிகள் அந்த 1970களிலே யாழ்ப்பாணம் எழுச்சி பெற்ற பொருளாதார வளர்ச்சி பெற்ற அந்த சூழலில் வந்த வாக்கு. எனவே விவசாயிகளையோ தொழிலாளர்களையோ உழைப்பாளர்களையோ எங்களுடைய தமிழ் தேசிய ஆண்ட பரம்பரை கணக்கில் எடுக்கவில்லை. தமிழ் மொழியை கூட கணக்கில் எடுக்கவில்லை. தமிழ் இன்றைக்கும் நாங்கள் ஆங்கிலத்தில் எங்களுடைய நீதிமன்றத்தில் பேசுவதை அதாவது புரிய முடியவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் கடிதம் வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆங்கிலம் எங்களுடைய உலக மொழி. அதை சொல்லிக்கொள்ள கனடா நாங்கள் முதலிடம் கொடுக்கிறது. இன்றைக்கும் வெளிநாட்டில் போனதுக்கு தான் அதிகமான பெரும்பான்மையான தமிழர்கள் விரும்புகிறோம். கனடா, அதில் கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. இதையே 500 வருஷம் நாங்கள் வெள்ள நிலத்தவர்களுக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறோம். கொள்ளையற்ற ஆட்சி என்று இறுதியாக ஆங்கிலேயர் ஆங்கில முகமும் அடிமை விசுவாசமும் இவரிடம் நீக்க மரம் நிறைந்து இருக்கின்ற இந்த வேளையிலே கணேசவேல் ஒதித்தான். கணேசவேல் என்ற கவிஞன் பாராளுமன்றத்தை நிராகரித்தார். இந்த பொய் வேஷம் கண்வர் புகையை நொறுக்க வேண்டும் என்று தர்ம ஆவேசம் கொண்டார். எனவேதான் ஆற்றல் மிகுந்த அரண்களிலே உழைப்பாளர் கரங்களிலே ஆயுதங்களை இருந்துவதே மாற்றத்திற்காக மாற்றுவது இதுவில்லை என்று முழங்கினார். இது எங்களுக்கு மந்திர உற்சாகமாக இருந்தார். இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை இஸ்ரேலையும் கலங்க வைக்கின்ற ஈரான் அதை இன்றைக்கு நடைமுறை சாத்தியமாக்கி இருக்கிறார். உலகத்தில் இவ்வாறாக மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியங்களை உருவாக்கி இருக்கிறார். தமிழ் கவிதை மரபிலே நாங்கள் அகத்தினை புறத்தினை என்று பகுத்து வைத்திருக்கிறோம். மரபு கவிதைகள் மரபார்ந்த ரீதி. அகம் என்பது ஆளும் சார்ந்தது, புறம் என்பது வெளி ஊர் சார்ந்தது, உலகம் சார்ந்தது. எனவே அந்த அகத்தையும் புறத்தையும் அவர் தன் வசப்படுத்தி இன்றைய காலத்தின் இக்கட்டுகளை இன்னவைதான் ஏற்ற பொருள் சொன்னவற்றை நீ திருப்பி சொல்லாதே. மின்னல் முகில் தென்றலினை மறவுங்கள், மீந்திருக்கும் முன்னர் உழைப்பு இவைகளினை பாடுங்கள் என்று மகாகவி இருந்த கட்டளை 1960கள் எங்களுடைய தமிழ் சமூகத்திலே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உட்பட எழுத்தாளர் எழுச்சி பெற்ற காலம். யாழ்ப்பாண இலங்கை தமிழர்களுக்கு என்று சஞ்சிகைகள் உருவான காலம். கல்வியும் ஆனந்த விகடனும் தான் எங்களுடைய தமிழ் பத்திரிகைகள், தேசிய பத்திரிகைகள் என்று இந்திய பத்திரிகைகள் எங்களை ஆக்கிரமித்து ஒழுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஈழத்தமிழர் தனி தேசிய இனம் என்று முழங்கி தேசிய இலக்கியமும் மரபு போராட்டம் என்பதை நடாத்தி இங்கே முன்னின்று உழைத்தார்கள். அப்பொழுது எச்எம்பி மொய்தீன் அவர்கள் பொறுப்பாக இருந்து இந்திய சஞ்சிகைகளுக்கு தடைகள் விதிக்கப்பட்டது. அப்பொழுது எங்களுடைய தலைவர் ஒருவர் யார் மாநகர மண்டபத்திலே பேசினார். யார் அந்த எச்எம்பி மொய்தீன்? அவங்களுடைய மக்கள் நாங்கள் முஸ்லிம்களை சேர்த்து சொல்வோம். ஆனால் யார் அந்த எச்எம்பி மொய்தீன்? அங்கே
முஸ்லிம் இஸ்லாம் விரோதம் தான். அதற்கு பின்னர் தான் இன்றைக்கு இதிலே வந்திருக்கக்கூடிய கவிதைகள் தாயகம், மல்லிகை, இலத்து சஞ்சிகளில் வந்த கவிதைகள் தான் இங்கே புத்தகமாகி இருக்கிறது. இலச்சுக்கோள் வரலாறு. இந்த வரலாறை படைத்தவர்கள் தான் இந்த முன்னணி போராளிகளாக இருந்த சமூக போராளிகளாக இருந்த என்னுடைய கணேச வேளாளர். கவிதை என்பது காதல், கவிதை என்பது அன்பு, கவிதை என்பது குடும்பம், கவிதை என்பது உறவு, கவிதை என்பது வீரம், கவிதை என்பது துணிவு, கவிதை என்பது புற நலனுக்காக என்னை அர்ப்பணிக்கின்ற பொது நலம் பற்றியது. எனக்காக நான் என்கின்ற சுயநலத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சார்பாக பேசுவது கவிதை. எனவே அதை தமிழ் பாரம்பரியத்துக்கு அமைய, தமிழ் எங்களுடைய மரபுக்கு அமைய, யாழ்ப்பாணத்து பேச்சோசை பண்பை முன்னிறுத்தி கவிதைகள் யாப்பவர்கள் என்னுடைய வாழ்க்கை. எனவேதான் இதிலே முக்கியமாக நான் எழுதியவை வேறு, இப்பொழுது பேசுபவை வேறு. அதை எழுதி நான் இன்னொரு சங்கிலியில் கொடுக்க விரும்புகிறேன். என்னவென்றால், எங்களுடைய நீலாவணன் கிழக்கிலே, எங்களுடைய மகாகவி, எங்களுடைய முருகையன், எங்களுடைய இயேசுவாரி, எங்களுடைய நிலத்து கவிஞர்கள் ஒரு தனித்துவத்தை இந்த மண்ணிலே சாதித்திருக்கிறார்கள். எங்களுடைய கலைமுகம், எங்களுடைய ஜீவநதி, எங்களுடைய தாயகம் மல்லிகை, எங்களுடைய செம்புலம் அல்லது இன்றைக்கு எண்ணல் முற்றம் என்ற எங்களுடைய சங்கிகள் எங்களுக்கு இல்லத்து தனித்துவத்தை, எங்களுடைய தேசிய பண்பை அது விளங்க புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் இந்த கவிதைகளிலே உண்மையில் இந்த நூல் 1943 வந்தனம், 1960 விடல பருவத்தில் அவர் கவிதைகள் எழுத தொடங்குகிறார். எனவே அகம்சார் கவிதைகள் அவரிடம் நிறைய வருகின்றன. இதிலே மொத்தம் 42 தனி கவிதைகளும் 4 கவியரங்க கவிதைகளும் ஒரு பூங்காவியம் ஏகலைகள். பூங்காவியம் உண்மை படித்ததும் நான் திளைத்து விட்டேன். மகாகவி, பாரதிதாசன், முருகையன் பூங்காவியங்கள் எழுதியிருக்கிறார்கள். பாரதியார் பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலி சபதத்தின் பின்னர் எனக்கு பிடித்த பூங்காவியம் எங்களுடைய கணேசவேல் எழுதிய ஏகலைவன் 1972ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஆண், பெண், இனம், சாதி, மொழி, பிரதேசம் என்பவற்றுக்கு அப்பால் அடிப்படை முரண்பாடு, வர்க்க முரண்பாடு என்பதை உறுதியாக கைக்கொண்டவர் தான் என்னுடைய கணேசவேல். எனவேதான் அவர் நிதானமாக அவர் இந்த கவிதைகளை கையாண்டிருக்கிறார். இஸ்ரேலிய சியோனிஸ்டுகளை எதிர்த்திருக்கிறார். வியட்நாமுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்திருக்கிறார். அவ்வாறு 4 கவிதை குளோபலைசேஷன், உலகமயமாதலின் கொடுமைகளை விளாசி தள்ளி இருக்கிறார். குடையங்கே மாங்கா குடையங்கே, குடைய கேட்கிறார், குடைய கொள்வாங்க. அதான் முதலாவது கவிதை. முதல் பண்பாடு யூசன் துரோயிச்சு பாதிச்சு போட்டு வீசியது ஷாப்பிங் பேக் கல்ச்சர். அதுதான் இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துறது. இதை எப்படி பயன்படுத்தி போட்டு நாங்கள் விளக்கிவிடலாம். அவரும் என்னுடையவர். அவருக்காக பிறருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நான் அதில் மகிழ்ச்சி அடைகின்ற பண்பு இன்றைக்கு எங்களிடம் இல்லை. எங்களுடைய தாய்மாமன்மார் அந்த நாளில் எங்களுடைய நண்பர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து, தன்னுடைய சகோதரிகளுக்காக வாழ்ந்தார்கள். திருமணமே செய்யாமல் இருந்தார்கள். உடைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். 40 வருடங்களுக்கு முன்னால்
அவ்வளவு குடும்ப பாசம், அந்த ஒற்றுமை, அந்த நேசம், அவற்றையெல்லாம் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம் கட்டி காத்த ஒரு பண்பாடு, எமக்குரிய பண்பாடு. இன்றைக்கு நாங்கள் ஜீவநதி பிரதிநிதிக்க முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு கலைமுகம் இருக்க முடியாமல் இருக்கிறோம். ஏன்? எங்களுடைய இல்லங்கள் தோறும் நல்ல நூலகங்கள் அமைய வேண்டும். எங்கள் மொழியை, எங்கள் தமிழை, எங்கள் எழுத்தாளர்களை நாங்கள் கொண்டாட வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்புடன் நாங்கள் பணிபுரிய வேண்டும். அந்த தேசிய உணர்வு, அந்த பக்த உணர்வு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா காசு இல்லாத உலகத்தில் இந்த குடும்பங்களுக்கே நடக்கவில்லை. இங்கே இருக்கிற பாடல்கள் நீங்கள் பக்க முத்திரைகளை நீங்கள் எல்லோருமே வழங்கிக் கொள்ள முடியும். கணவனும் மனைவிக்குள்ளேயே இருக்குது. ரவீந்திர கதையில ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஒரு டாக்டர் காரை எடுத்துக்கொண்டு போற தெளிப்பட ஹாஸ்பிட்டல் பெண்சாமி மறிக்கிறார். உறவில்லை கொண்டு போகணும்னு நிற்கிறார். உங்க ராசியில் இந்த காரணம் நான் கொண்டு எங்க சீதனுக்காக சிறமையா அந்த இருக்கிறதுக்கு அந்த அந்த இது வேலை செய்யும். எனவேதான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாத இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் புது உடைமை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். 1964 கருப்பு பணம் படத்துல கண்ணதாசனுடைய பாடல் சீராஜ கோவிந்தராஜன் பாடல். எனவே உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதற்காக? காதலியை பார்த்து பாடுவது சந்திரபாபு, இது பட்டுக்கோட்டையாற்றுவார். எனவே பிறருக்காக அன்பை, பாசத்தை, காதலை, நேசத்தை வெளிப்படுத்துகின்ற கவிதைகளை இவர் இங்கே கொட்டி தீர்த்திருக்கிறார். காதலிலே தோல்வி பெற்ற பெண், காதலிலே தோல்வி பெற்ற ஆண் என்று இவருடைய 47 கவிதைகளில் 15 கவிதைகள் அகவற்ற கவிதைகளாக இருக்கின்றன. அவற்றை நான் அழகாக அதை நான் விருப்பத்துடன் தொகுத்து எழுதியிருக்கிறேன். அவற்றை உபமையும் சொல்ல முடியாது. பக்கம் பற்றி அவருடைய கவிதைகளே 11 கவிதை. இன ஒடுக்கலை பற்றியும், சிங்கள பேர்மவாதத்துக்கு எதிரான போர் குணாம்சங்களை பற்றி, ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் 8 கவிதைகளை படைத்திருக்கிறார். சர்வதேசியம் பற்றி, கூட்டோவை பற்றி, சீனம் பற்றி, வியட்நாம் பற்றி, இஸ்ரேல் பற்றி, அதற்கு எதிரான இதனை பற்றியும் அதற்கு சாதகமாகவும் அவர் பாடியிருக்கிறார். எனவே உண்மையில் கணேசவேல் அவர்கள் எதிர்ப்பு கவிதைகள் இங்கே நிரம்பி வழிகின்றன. உணர்வு கலாச்சாரத்துக்கு எதிரான கவிதைகள், கோலமயத்துக்கு எதிரான கவிதைகள், மாவீரர் என்று சொல்லி அவர் உண்ணாவிரதத்திலே வந்த திரிவனை பற்றி ஒரு அஞ்சலி கவிதை எழுதியிருக்கிறார். கவிஞன் என்றால் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார். முதியோர் பாதுகாப்பை பற்றி எழுதியிருக்கிறார். எனவே இவ்வாறாக அவர் சுய சார்பை பற்றி, பனை மரத்தை பற்றி, எங்களுடைய பொருளாதாரம் எதிரே தங்கி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அக்கறையோடு எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் யாரும் அதை பற்றி இப்பொழுது சிந்திப்பதில்லை. சுய சார்பு பொருளாதாரம் என்பது இன்றைக்கோ மறைந்துவிட்டது. இன்றைக்கு சர்வதேச நாணய நிதியத்தில்தான் கடன்பட்டு பெட்ரோலில் தங்கி உலகம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே கடன்பட்டால் நின்றதோ கலங்கினால் இலங்கை மீண்டும் என்பதோடு இலங்கை மக்கள் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம், நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு எதிரான ஓர் குரலை கொடுத்த என்னுடைய கணேசவேல் அவர்கள் உண்டாடப்பட வேண்டியவர். அவருடைய கவிதைகளை ஒவ்வொரு அணுவாக, அச்சொட்டாக நாங்கள் படிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அதை பற்றி எல்லோருடனும் பேச வேண்டும் என்னுடைய பெருமிதத்தை கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.